10ஆம் வகுப்பை முடித்த மாணவர்களுக்கு முன்னுள்ள கல்வி வாய்ப்புகள் என்னென்ன, 11ஆம் வகுப்பில் என்ன பிரிவை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்த கற்க கசட நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்போது போலூரைச் சேர்ந்த மணிவண்ணன் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். மணிவண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய மகன் 10th முடிச்சுட்டாங்க, 460 மார்க். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா அவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதுக்கு எந்த குரூப் எடுக்கலாம், என்ன ஐயா செய்யலாம்? ஓகே, ஐஏஎஸ்க்கு இந்த +1 +2ல என்ன குரூப் எடுத்தா ஐஏஎஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப ஐஏஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எனி யூஜி டிகிரி 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ரெகக்னைஸ் டிகிரி இருந்தாலே அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகலாம். இதுக்கு இது பெட்டர் அப்படின்னு கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி எடுத்து கூட நம்ம பண்ண முடியும். டிகிரிக்கு அப்புறம் தான் நம்ம ஐஏஎஸ். பட் ஒன்னு நான் சொல்றேன், இப்போ இன்னைக்கு இருக்கிற புதிய விதிமுறைகள் ஐஏஎஸ் உடைய பாத்தீங்கன்னா பிரிலிமினரி மெயின் எக்ஸாம், இந்த ஃபைனல் எக்ஸாம் பார்க்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி 2 பேப்பர் இருக்கு, அதுல ஒரு பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ். மெயின் எக்ஸாம்ல குவாலிஃபைங் பேப்பர் இருக்கு, அதுக்கப்புறம் மீதி 7 பேப்பர்ல 4 பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 5 பேப்பர் ஒரு ஹோல் சிவில் சர்வீஸ்ல ஜெனரல் நாலேஜ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். அது குவாலிஃபைங்ல எக்ஸாம்ல லாங்குவேஜ். ஸோ உங்க பையன் 10th முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் பண்ணிக்கினா அவங்களுக்கு நல்ல ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. 11th அந்த கொஞ்சம் டைம் ஒதுக்கி அது பண்ண சொல்லுங்க. லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் பிளஸ் எனி ஒன் லாங்குவேஜ். இப்போ தமிழ் எடுக்கிறாரு அப்படின்னா தமிழும் நல்ல இன்டெப்தா பண்ண சொல்லுங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம மெயின் எக்ஸாம்ல குவாலிஃபைங் பேப்பர்ல பார்ட் A பார்ட் B இருக்கு. அந்த லாங்குவேஜ்ல நல்ல மார்க் வாங்கினதை ரிமைனிங் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாங்குவேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ 11th and 12th லாங்குவேஜுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணி 11th and 12th யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு த மேஜர் சப்ஜெக்ட்ஸ். லாங்குவேஜ் ஒரு பொருட்டா நீங்க எடுத்து படிக்கிறது இல்ல. சிவில் சர்வீஸ் நீங்க எய்ம் இருக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னா லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மற்ற கொடுத்து படிக்க சொல்லுங்க, கண்டிப்பா ஆக முடியும். அடுத்தபடியாக கோவையைச் சேர்ந்த அனுராதா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அனுராதா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு சார். ஒன்னு இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெல்லாம் 10+2+3 அந்த மாதிரி ஸ்கீம்ல தான் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீ இந்த பாலிடெக்னிக் முடிச்சிட்டு டிகிரி முடிச்சா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமா? அது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு இப்ப இன்ஜினியரிங் கோர்சஸ்ல வழக்கமான கோர்சஸ் தவிர்த்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒண்ணு ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அதுல என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள், என்ன ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2 என்னோட கொஸ்டின். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது நார்மலி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல பாத்தீங்கன்னா 10+2+3 அப்படின்னு போடுறது வழக்கம். நாங்க இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக 10+3+ இது நீங்க மத்த பண்ணும்போது என்னோட எதுவும் கிடையாது. ஈவன் டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் they are treated +2 equivalent or much more than that. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டியது இல்லை. பட் நாங்க எப்பவுமே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பண்றவங்க அதுக்கப்புறம் கூட they can go for degree courses. ஸோ அதனால you need not worry about that. அடுத்தது நீங்க கேட்டது கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல்ல எந்த மாதிரில வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னீங்க. நார்மலி கெமிக்கல் படிச்சா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் கம்பெனி, பெட்ரோலியம், பார்மா கம்பெனிஸ், கெமிக்கல் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் பெயிண்ட், இந்த மாதிரி இதுதான் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்ரூட் கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நல்ல இண்டஸ்ட்ரியில படிக்க சொல்லுங்க. கெமிக்கல் படிக்கும் போது மற்ற மாநில மொழிகள் கொஞ்சம் கத்துக்கிட்டா பெட்டர். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பா தேவை. மற்ற மாநில மொழிகள் கொஞ்சம் கேட்டா அடிஷனல் அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கு கெமிக்கல் படிக்கும் போது. அடுத்தபடியாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஹேமந்த் குமார் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ஹேமந்த் குமார், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் ஃபியூச்சர்ல பிகாம் பண்ணிட்டு ஐசிடபிள்யூ பண்ணலான்னு இருக்கேங்க சார். அதுக்காக நான் அக்கௌண்ட்ஸ்ல பிசினஸ் மேக்ஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல, கண்டிப்பாக பிசினஸ் மேக்ஸ் இருக்கணும். அக்கௌண்ட்ஸ்னாலே மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் தான். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா பிசினஸ் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அது இது பண்ணுங்க நீங்க பண்ணும்போது. அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஐசிடபிள்யூ நீங்க பண்ணணும். காஸ்ட் அக்கௌண்டிங்னா ஐசிடபிள்யூல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். இந்த பிரிலிமினரி எக்ஸாமுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸை நீங்க உங்களுடைய +1 +2லயே நீங்க ஆரம்பிச்சு நீங்க பண்ண முடியும்.
நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து இந்த preliminary எக்ஸாம் வந்து ஆஃப்டர் பிளஸ் எழுத முடியும். பட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட்ஸ் நீங்க காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பிளஸ் டூ அதுக்கப்புறம் தான் எழுத போறோம், அதுக்கப்புறம் நம்ம எழுதலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து சிஏ படிக்கணும்னா சிபிடி எக்ஸாம், இப்போ நீங்க ஐசிடபிள்யூ மாதிரி இப்போ இந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து 10th முடிச்சு கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் எக்ஸாம் வந்து யூ கேன் ரைட் ஒன்லி ஆஃப்டர் 12th, பட் யூ கேன் ஸ்டார்ட் தி ரிவிஷன் ஆஃப்டர் 10th பாஸ். ஸோ அது மாதிரி நான் வந்து நீங்க ஐசிடபிள்யூ அப்படின்னா 10th முடிச்ச பிறகு காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் மேக்ஸ் எடுங்க. படிக்கும் போதே இந்த ஐசிடபிள்யூ preliminary எக்ஸாம் உடைய பேப்பர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. ஸோ பண்ணினா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யூ கேன் அச்சீவ் இட். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சகமான MSME நிறுவனம் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான பல்வேறு படிப்புகளை வழங்குகிறது. அவை குறித்து நம் செய்தியாளர் அபிநயா மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் ஆலோசகரான ராஜராஜேஸ்வரியிடம் நடத்திய ஒரு உரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ இந்த 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இந்த நிலையத்துல என்னென்ன படிப்புகள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ங்கிறது இந்த மையத்தோட பேரு. இது கிட்டத்தட்ட 1957 இருந்து இயங்கிட்டு இருக்க ஒரு நிலையம். முதல்ல மையமா இருந்தது, இப்ப இன்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இந்த நிலையத்துல நாங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிள்ளைங்களுக்கு 1 year சர்டிபிகேட் கோர்ஸ் CFT அப்படின்னு சொல்ற சர்டிபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் படிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். மேம், இந்த படிப்புல முக்கியமா அவங்க எதை பத்தி எல்லாம் படிப்பாங்க? அவங்களுக்கு வந்து செய்முறை தொடர்பான பயிற்சிகள் இருக்குமா, எப்படி இருக்கும்? இந்த படிப்புன்றது ஒரு 65 to 70% பிராக்டிக்கல் ஓரியன்ட் ஒரு கோர்ஸ் தான் இது. என்ன சான்றிதழ் படிப்பு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷூ டெக்னாலஜி, ஃபுட்வேர் டெக்னாலஜி பத்தி அவங்க காலனியோடைய தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கிறதுனால அவங்களுடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபுட் அனாட்டமி, பாதத்தை பத்தி அவங்க படிப்பாங்க, ஃபுட் அனாட்டமி. அப்புறம் அதனுடைய டிசைனிங், எப்படி அதை வடிவமைக்கிறது, பேட்டர்ன் கட்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளிக் பண்றது எப்படி, அப்புறம் க்ளோசிங், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து அந்த ஃபுட்வேரை எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்றது, மேக்கிங், லாஸ்டிங் சொல்லுவாங்க, லாஸ்டிங் அண்ட் பினிஷிங். அதை முடிச்சுட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த நிர்வாகம் எதுவும் இருக்கணுங்கிறதுனால பொது மேலாண்மை, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தியரி சப்ஜெக்டும் கொடுக்குறோம். பிளஸ் வந்து கடைசியில் அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், அவங்க தொழில் முனைவோர் ஆகிறதுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். EDPன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த தியரியும் அவங்களுக்கு அதுல ஆட் ஆயிருக்கு. இந்த படிப்புல யாரெல்லாம் சேரலாம்? இந்த படிப்பு பிரத்யேகமாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இப்ப ஃப்ரெஷ்ஷா முடிச்சவங்களும் சேரலாம், அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சேரலாம். சப்போஸ் தேர்ச்சி பெறாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அவர்களுக்கும் வந்து இளமை பருவம்ங்கிறது ஒரு சரியான ஒரு வடிகால் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ்ல தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து ஒரு அண்டர்டேக்கிங்கோட சேர்த்துக்கிறோம். அவங்க வந்து இதுல வந்து சைன் பண்ணி இந்த 1 year சர்டிபிகேட் கோர்ஸ் முடிக்கும் போது சைமல்டேனியஸா அந்த 10th ஸ்டாண்டர்டும் கிளியர் பண்ணிடணும். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இப்போ இந்த படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடித்துட்டு நேரடியா ஒரு படிப்புக்கு வராங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு தேவை இந்த துறையில எந்த அளவுக்கு இருக்கு? 10ஆம் வகுப்பு முடித்ததும் அவங்க வந்து ஓராண்டு காலத்திலேயே வந்து ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு படிப்பு படித்து உடனடியாக வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த ஒரு துறை தான் ரொம்ப அநேகமான ஒரு வரவேற்பாக ஒரு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ். மேக்சிமம் வந்து லெதர் எக்ஸ்போர்ட்லயே வந்து 50% கண்டென்ட் வந்து நம்ம காலனி மூலமா தான் கொடுக்குறோம். அப்படின் போது அது இல்லாம இன்னைக்கு மேன்மேட் சைட் மனிதர்களே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரேட வந்து இன்னைக்கு மெஷின் ஓரியன்டா இருக்கு. சோ நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க எடுத்ததுமே வந்து ஒரு ஃபேக்டரியில ஒரு ஜூனியர் லெவல் சூப்பர்வைசரி கேடருக்கு அவங்க போகலாம். சோ கிட்டத்தட்ட அவங்களே வந்து கை நிறைய ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க 10வது முடிச்சு ஒரு வருஷத்துலன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு அபரிதமான ஒரு வாய்ப்பு இந்த துறை கொடுத்துட்டு இருக்கு.